தனியாக இருப்பதற்கும் தனிமையை உணர்வதற்கும் என்ன வித்தியாசம்? லோன்லினஸ்க்கும் சாலிட்யூடுக்கும் உள்ள வித்தியாசம். லோன்லினஸ் வந்து உலகத்தில் ரொம்ப பிட்டரான கசப்பான மனிதர்கள் தான் லோன்லினஸ் வரும். சாலிட்யூட் இருக்கணும் கடுமையான பலசாலி. ஏன்னா அவன் 24 மணி நேரம் அவனுக்காகவும் சக மனிதனுக்காகவும் இயற்கைக்காகவும் அவன் சிந்திச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டே இருக்கான். ஸோ லோன்லினஸ் வேற, சாலிட்யூட் வேற. தனிமை வேற, தனியாக இருப்பது. தனியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே நீங்கள் வீட்டிலே தனியாக இருக்கணும். நான் சொல்லுவேன் என் மகள்கிட்ட, அம்மா யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்பேஸ். உன்னை சுற்றி ஒரு 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 ஹோலி ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே யாருமே, உன் காதலனுக்கும் இடம் இல்லை, உன் கணவனுக்கும் இடம் இல்லை, உன் மகளுக்கும் இடம் இல்லை, மனைவிக்கும் யாருக்குமே இடம் இல்லை. அந்த ஸ்பேஸ் இஸ் அ சீக்ரெட் ஸ்பேஸ். அதுதான் உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிடணும். நீங்கள் நம்ப மாட்டேங்க, அந்த பெஸ்ட் டைம் என் லைஃப்பில் நைட்டு 2 மணிலேருந்து காலைல 7 மணி வரைக்கும். என் ஆஃபீஸில் இல்லை என் வீட்டில் அதோட பெஸ்ட்டு டைம் இருக்குது. அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, மியூசிக் வரும், எக்ஸ்ட்ரானரியாக ஒரு பேராகிராஃப் படிப்பேன், இல்லை ஒரு நல்ல சிந்தனை வரும், அழகுணர்ச்சி வரும். அந்த ஸ்பேஸை விட்டுறவே கூடாது.